உங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, படிச்ச வேகத்திலேயே எல்லாத்தையும் மறந்துடுறாங்களா? கவலைப்படாதீங்க. மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான 7 முக்கியமான வழிகளை பத்தி நம்ம இங்க பார்ப்போம். முதல் விஷயம் நல்ல தூக்கம். தினமும் குழந்தைகள் குறைந்தது 9 மணி நேரம் நல்லா தூங்கணும். நல்லா தூங்குற குழந்தைகளோட மூளை செயல்திறன் நல்லா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. ரெண்டாவது விஷயம் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியூட்ரிஷியன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை சரிவிகித உணவா நம்ம கொடுக்க பழக்கிட்டோம்னா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்ப மட்டும் இல்லைங்க, அவங்க ஃபியூச்சருக்கும் சேர்த்துதான். மூணாவது விஷயம், எப்படி படிக்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுங்க. பயப்படாம படிக்க சொல்லிக் கொடுங்க. சத்தம் போட்டு படிக்க பிடிக்கும்னா அப்படி சொல்லிக் கொடுங்க. இல்ல படிச்சத உங்களுக்கே சொல்லி காட்ட சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லுங்க. நீங்க ஸ்டூடெண்டா ஆக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள்னால குழந்தைங்களுக்கு படிக்கிறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நல்ல ஞாபகமும் இருக்கும். அடுத்தது நல்லா விளையாட விடுங்க. எந்நேரமும் படிப்பு, ஸ்கூல், டியூஷன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இல்லாம தினமும் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடுற குழந்தைங்களோட மூளை செயல்திறன் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மூளைக்கான பயிற்சியையும் கொடுங்க. ஒரு மெமரி கேமா இருக்கலாம், இல்ல ஃபிளாஷ் கார்டா இருக்கலாம், பசில்ஸ் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்களும் உட்காந்து குழந்தைங்களோட விளையாண்டீங்கன்னா அது அவங்களோட மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஆறாவது, தினமும் ஒரு 5 நிமிஷம் ஒரு நல்ல மூச்சு பயிற்சி கொடுங்க. மூச்சு பயிற்சி செய்யற குழந்தைங்களோட மூளை நல்ல செயல்படும், மனசு ஒருநிலைப்படும். அதனால தினமும் ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி கொடுங்க. ஏழாவது, உங்களோட பாராட்டு தாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க பாராட்டி பாருங்க, அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும். அதுவே அந்த குழந்தைங்க அடுத்த அடி எடுத்து வைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நினைவாற்றல் அப்படிங்கிறது ஒரு பயணம் தான். ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட நினைவாற்றலை வளர்க்க முடியும்.